குற்றம் கண்டுபிடிச்சு பேர் வாங்கின புலவர்கள் இருந்த காலம் போயி, இன்னைக்கு நல்லது செய்ற மனுஷங்க கிட்ட ஏதாவது ஒரு குத்தத்த கண்டுபிடிச்சு, அத செய்தியா போடுவோம்னு பத்திரிகையில போலி செய்திகள போடுற பத்திரிகையாளர்கள் இருக்கிற காலமாகி போயிருச்சு. அதுவும் உண்மையான செய்தியா இருந்தாலும் பரவால்ல. அம்மா உணவகத்தில் தோசையா? அம்மா உணவகத்தில தோசை போடுறாங்களா? இட்லி போடுறாங்களா? பொங்கல் போடுறாங்கன்னு கூட தெரியாம, செய்தி போடுற செய்தியாளர்கள்லாம் ஏன் இங்க இருக்காங்கன்னு தெரியல. அது மட்டும் இல்லாம, நம்ம கம்பம் சட்டமன்ற தொகுதிக்கு கிடைச்ச எம்எல்ஏ காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு நைட்டு 12 மணி வரைக்கும் ஓய்வில்லாம ஏதாவது மக்கள் பணி செய்யணும்னு செஞ்சுகிட்டு இருக்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நம்ம கம்பம் தொகுதிக்கு கிடைச்சிருக்காரு. ரொம்ப அரசு மருத்துவமனைய தூய்மைப்படுத்தினதுல இருக்கட்டும், சுருளி அருவிய தூய்மைப்படுத்தினது இருக்கட்டும், இன்னைக்கு அ வீரப்பநாயக்கன் குளத்த தூய்மைப்படுத்துறதுல இருக்கட்டும், இன்னைக்கு எடுத்துக்கங்க. இன்னைக்கு காலையில 21/6/2026 அன்னைக்கு காலையில ஒரு மாரத்தான் போட்டி 6 மணிக்கு துவக்கி வைக்கிறாரு. அவங்களோட வீரப்பநாயக்கன் குளத்த போயி அதிகாரிகளோட பார்வையிடுறாரு. அப்புறம் ஆதரவற்றோர் இல்லங்கள்ல போயி நெறைய நலத்திட்ட உதவிகள குடுக்குறாரு. கம்ப அரசு மருத்துவமனையில இருக்கிற நோயாளிகள பூரா போய் பார்க்குறாரு. இப்படி தமிழக முதல்வருடைய பிறந்த நாள முன்னிட்டு அவர் செய்த நலத்திட்ட உதவிகள் இன்னைக்குங்கிறது அளப்பரியது. இதெல்லாம் தெரியாம ஏதாவது நொட்ட சொல்லணும்ன்ற பேர்லயே பொய் செய்திய போட்டுக்கிட்டு இருக்க இந்த பத்திரிகையாளர்கள் தெரிஞ்சு போடுறாங்களா? தெரியாம போடுறாங்களான்னே ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது கம்பம் தொகுதி மக்களுக்கு.